முருகப்பெருமான மனதார வேண்டினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு அழகான கதை மூலம் நம்ம பார்க்கலாம். இது வெறும் கதை மட்டுமல்ல, அது நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முருக பக்தராக இருந்தீங்க அப்படின்னா, ஓம் சரவணபவ அப்படின்னு கமெண்ட் பண்ணி ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த ஒரு அற்புதத்தை கேளுங்க. பண்டைய காலத்தில் நக்கீரர் அப்படிங்கிற ஒரு சிறந்த புலவர் இருந்திருக்காரு. ஒரு முறை அவர் கானகத்தின் வழியாக அவங்க போயிட்டுருக்கும்போது ஒரு பூதத்தினால் சிறைப்படுகிறார். அந்த பூதம் ஏற்கனவே 999 பேரை ஒரு குகையில் போட்டு அடைச்சி வச்சிருக்கு. நக்கீரரையும் சேர்த்து 1000 பேராக ஒன்றாக்கி அது வச்சு நரகபலி கொடுக்கறதுக்காக அந்த பூதம் திட்டம் போட்டிருக்கு. பூதத்தோட பிடியில் இருந்த அனைவரும் அப்படியே பயத்தில் உறைஞ்சி போயிடுறாங்க. தங்களை காப்பாற்ற யாருமே வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் நக்கீரர் மட்டும் கலங்கவே இல்லை. அவருக்கு முருகப்பெருமான் மீது அளவற்ற நம்பிக்கை இருந்தது. அவர் குகைக்குள்ளேயே அமர்ந்து முருகனின் பெருமைகளை பாடும் திருமுருகாற்றுப்படை என்னும் நூலை அவர் இயற்றத் தொடங்குகிறார். முருகனின் 6 முகங்களையும் 12 கைகளையும் வேலின் கூர்மையையும் அவர் வர்ணித்து பாடுகிறார். நக்கீரர் பாடி முடித்த அந்த தருணமே அங்கு ஒரு பேரொளி தோன்றுகிறது. கையில் வேலேந்தி மயில் வாகனத்தில் முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார். தன் கூர்மையான வேலினால் பூதத்தை அழித்து குகையின் கதவை தகர்த்து நக்கீரர் உட்பட 1000 பேரையும் விடுவிக்கிறார். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனை வணங்குறவங்களுக்கு ஏராளமான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். வாழ்க்கையில் வரும் எந்த ஒரு பெரிய சவாலையும் எதிரிகளையும் கண்டு நம்ம அஞ்ச தேவையில்லை. கந்தன் இருக்க பயமேன் என்பது போல அவர் நமக்கு துணையாக நிற்பார். முருகன் ஞானக்கடவுள். அவரை வணங்கினால் மாணவர்களுக்கு படிப்பில் சிறந்து விளங்க தேவையான ஞானமும் தெளிவும் கிடைக்கும். நக்கீரருக்கு ஏற்பட்ட சிறைவாசம் போல நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்கள் மற்றும் தடைகளை முருகனின் வேல் தகர்த்தெறியும். செவ்வாய் கிரகத்தின் அதிபதி முருகன் என்பதால் செவ்வாய் தோஷம் நீங்கி நல்ல ஆரோக்கியமும் பூமி லாபமும், அதாவது சொத்துக்களும் நமக்கு சேரும். முருகனை வழிபடத் தொடங்கினால் உங்கள் உள்ளத்தில் தைரியமும் வாழ்வில் வெற்றியும் தானாக வந்து சேரும். வேலுண்டு வினையில்லை. நீங்கள் முருக பக்தராக இருந்தீங்கன்னா இந்த கதையை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.